ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு டாபிக் தாங்க saree ப்ளஸ் அதோட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பர்சனலாக என்கிட்ட இருக்கிற எனக்கு பிடிச்சமான சாரீஸும் அதோட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸையும் நான் உங்களுக்காக இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நிறையா டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. சாரீ அப்படின்னா யாருக்கு தாங்க ரொம்ப பிடிக்காது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு எப்படியெல்லாம் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது என்னோடய முகூர்த்தம் சாரீலேருந்து ஆரம்பிக்கிறேங்க. என்னோடய வெட்டிங் சாரீ வந்து பிங்க் கலருங்க, நல்லா டார்க் பிங்க் கலர். அதுக்கு நான் வந்து ப்ளவுஸ் எப்படி பேர் பண்ணேன் அப்படின்னா சில்க் காட்டனில் க்ரீன் கலர் கிளாத் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துட்டு ஹேண்டு மட்டும் ரொம்ப கிராண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செக்குடு ஸ்லீவ்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேங்க. செக்குடு பேட்டர்ன் இது வந்து கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ணினதுங்க. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இதுதான் ட்ரெண்டில் இருந்தது. இப்போ வரைக்குமே இந்த செக்குடு பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரெண்டில் இருக்குன்னு தாங்க சொல்லி ஆகணும். பேக்லலாம் ரொம்ப சிம்பிளாக ஒர்க் பண்ணிவிட்டு ஹேண்டில் வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணியிருந்தேன். இதை வந்து ப்ளவுஸ் கூட சாரீ கூட பேர் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஸ்டோன்ஸ் எல்லாம் மட்டும் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி டார்க் பிங்க்கில் வச்சுட்டு மீதி எல்லாமே நான் வந்து கோல்டு கலரில் ஒர்க் பண்ணியிருந்தேங்க. நெக்ஸ்ட்டு சாரீ வந்து ஒரு மாதிரி இந்த கலர் பேர் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, ஒரு மாதிரி பாச கலர் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைனா அரக்கு கலர் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே சில்வர் கலர் அந்த பேஸ் பண்ணி தாங்க இருந்தது. இது வந்து நைட் டைம் வேர் பண்ணுறதுக்காக நான் வந்து எடுத்திருந்தேன். இதுவும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக தாங்க. இதோட சாரியில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க்வாய்ஸ் ப்ளூ அந்த மாதிரி ஒரு கலரில் பார்டர் இருந்துச்சு. அந்த பார்டர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஹெவியாக ஒர்க் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நெட் அட்டாச் பண்ணிக்கிட்டேங்க. ஃபுல்லாகவே வந்து சில்வரில் ஒர்க் பண்ணியிருந்தேன். நீங்கள் சில்வரில் ஒர்க் பண்ணாலும் கோல்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி அங்கங்கே ஒயிட் கலர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இது வந்து அந்த பிக் பார்டர் இருக்கிற டிசைனுங்க. இந்த மாதிரி பிக் பார்டர் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்காமல் அதில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த சாரீ வந்து ஒரு பேபி பிங்க் வித் ஒரு ப்ளூ கலருங்க. இது ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். ஆனால் போக முடியாமல் போயிடுச்சுங்க. அதனால் வந்து அது அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் ஏதோ ஃபங்க்ஷன் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து எந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பார்டரில் வந்ததுங்க பீகாக்கும் கொஞ்சோண்டு எலிஃபண்ட்டும். அதை மட்டும் அப்படியே சாரியோட பேபி பிங்க் கலர்லேயே நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டேன் பீட்ஸ் வச்சு. நெக்ஸ்ட்டு ஹேண்டுக்கு வந்து டேப்லெட்ஸ் பீட் வச்சு இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி தொங்க விட்டுக்கிட்டேங்க. பேக் நெக்கில் சிம்பிளாக அதே மாதிரி டேப்லெட் பீட் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டேங்க. இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் யூனிக்காக உங்களுக்கு அழகாக இருக்கும். சேம் கலரில் ஹேங்கிங்லாம் இல்லாமல் ஒன்று வந்து சாரீ கலர்லேயும் ஒன்று ப்ளவுஸ் கலர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு கலருங்க, டார்க் க்ரீன் கலர். இதுவும் வந்து சில்வர் டோனில் இருக்கிறது. இந்த மாதிரி சில்வர் டோனில் இருக்கிறதெல்லாம் நைட் டைமில் வேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சில்வர் சாரீக்கு எப்படி ப்ளவுஸ் நான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த பார்டரை கொஞ்சோண்டு ஹேண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சில்வரில் ஒர்க் பண்ணிட்டேங்க. அங்கங்கே ஹேண்டில் வர மாதிரியும் பேக் நெக்லேயும் இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் கொடுத்து ஒர்க் பண்ணியிருந்தேங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு 2 ப்ளவுஸை நம்ம கிராண்டாக ஒர்க் பண்ணி போட்டுட்டோம் கண்டினியூஸாக ஒரு 2-3 ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா அடுத்து பண்ணும்போது இனிமேல் கிராண்டே பண்ணக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தாங்க இந்த ப்ளவுஸு. நெக்ஸ்ட்டு ஒரு 2 ப்ளவுஸ் சிம்பிளாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளாகவே எல்லாமே இருக்குது, நெக்ஸ்ட்டு கிராண்டாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்டு சேஞ்ச் ஆகி பண்ணுற மாதிரி தாங்க இந்த ஒர்க்லாம் நான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பீகாக் கலருக்கு மெரூன் கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. நான் மேக்ஸிமம் ஆரி ஒர்க் பண்ணுறது எல்லாமே தனியாக சில்க் காட்டன் கிளாத் எடுத்து பண்ணிப்பேங்க. ஒரு சிலது எல்லாமே சாரியில் வரதில் பண்ணிப்பேன். ஹெவியாக போடுறது எல்லாமே ப்ளைனாக தாங்க பண்ணுவேன். இதில் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாரியில் இருக்கிற ஒரு ஃப்ளாரை எடுத்து சென்டரில் இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு மேலே எல்லாமே பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேங்க. அந்த ஃப்ளாருக்குள்ளே சாரியோட கலர் வர மாதிரி நான் பார்த்துருந்தேன். நான் எந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணாலுமே அதில் கொஞ்சமாவது சாரியோட கலர் வந்து அதில் இருக்கணும் அப்படின்றதுல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவேங்க. நீங்கள் வந்து ஆரி ஒர்க் வந்து ஹெவியாக பண்ணுறீங்க அப்படின்னா சில்க் காட்டன் ப்ளவுஸ் தனியாக எடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் வந்து இன்னும் ஹைலைட்டாக அதிகமாக தெரியுங்க. அப்படி இல்லை எனக்கு மினிமலாக வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக சாரியில் இருக்க ப்ளவுஸ்லேயே பண்ணிக்கலாங்க. அது இன்னுமே
சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் கலருக்கும் ப்ளஸ் வந்து டார்க் மெரூன் கலர், இதுக்கு வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க ஒர்க் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து ஆக்சுவலி டைமே சுத்தமாக இல்லைங்க. ஒரு 1 டே அப்படி ஹாஃப் டே அந்த மாதிரி தான் டைம் இருந்தது. லைட்டாக ஒரு குட்டி பஃப் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் மட்டும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேங்க. இதோட லுக்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பின்னாடி போட் நெக் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளார் மட்டும் வச்சுருந்தேங்க. நெக்ஸ்ட் ஒரு பிங்க் வித் க்ரீன் saree. பிங்க் வித் க்ரீனில் என்கிட்ட 4-5 sarees இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது 4-5 சாரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இந்த ஆரி ஒர்க் வந்து ரொம்பவே ஹெவியாக பண்ணியிருந்தாங்க. ஹேண்ட் ஃபுல்லாகவும் ஒர்க் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து போட் நெக் வச்சுட்டு அதில் ஹேங்கிங்ஸ் மாதிரி தொங்க விட்டுருந்தாங்க. இதை வந்து நான் 2-3 சாரீக்கு வந்து பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இவ்வளோ ஹெவியாக பண்ணியிருந்தேன். இந்த saree வந்து நான் ஃபேமஸ் பொட்டிக்லேருந்து வாங்கியிருந்தேங்க, லக்ஷ்மி பொட்டிக். அதோட ரிவ்யூ வந்து சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் பார்க்குறதுல உங்களுக்கு எந்த saree பிடிச்சிருக்கு, எந்த சாரியோட ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலருக்கும் அது வாடாமல்லி கலருக்கும் சேராத மாதிரி ஒரு கலருங்க. இதுக்கு வந்து டார்க் பிங்க் ப்ளவுஸ் இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது இந்த மாதிரி தான் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸில் வந்து நான் ஃபுல்லாகவே இது வந்து ஆரி ஒர்க் இல்லைங்க, ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நார்மல் நீடில் வச்சு ட்ராப் பீடு வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேங்க. ஃபுல்லாகவே நானே வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒர்க் பண்ணதாங்க இது. ரொம்பவே சூப்பராக இருந்தது, லுக் வைஸும் கூட. இதோட வீடியோ வேணும் அப்படின்னாலுமே நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நார்மல் நீடில் ஒர்க் எல்லாமே நிறையா வந்து நம்ம சேனலில் இருக்குங்க. நெக்ஸ்ட் இதோட saree தான் வந்து கிடைக்கல, எங்கே இருக்குதுன்னு தேடணுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரியான ஒரு saree, சாஃப்ட் சில்க்குங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தேன், ஹேண்ட் ஃபுல்லாக ஹெவியாக இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிங்க்கு, அதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்க மாதிரி சாரீங்க. மேஜராக எல்லோ கலர் வரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீன், பிங்க், எல்லோ இந்த மாதிரி மிக்ஸ்டான ட்ரை கலர்ஸ் மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குங்க. இதுக்கு வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ணாமல் இந்த மாதிரியான ஒர்க் தாங்க நான் பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. கட்டி பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருந்தது. இந்த மாதிரி லக்ஷ்மி காயின் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டோன் செயின் ஒர்க், அதுக்கப்புறம் லேஸ் ஒர்க்லாம் பண்ணியிருந்தோம். இது வந்து ஜஸ்ட்டு கம் போட்டு ஒட்டுறதும் ப்ளஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதும் தாங்க. ஆனால் லுக் வைஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி ஒர்க் ட்ரை பண்ணாமல் மாற்றி மாற்றி பேட்ச் ஒர்க், ஆரி ஒர்க், அதுக்கப்புறம் பேட்டர்ன் ஒர்க்கு, அப்படின்ற மாதிரி எல்லா ஒர்க்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கும், ஒரு ஒரு சாரீக்கும் ஒரு ஒரு மாதிரி. நெக்ஸ்ட் ஒரு எல்லோ வித் க்ரீன் சாரீங்க. இதுக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் செயின் இருக்கும் இல்லைங்களா, ஸ்டோன் லேஸ் அதை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு சாரியோட கலரில் கொஞ்சமாக கிளாத் எடுத்துகிட்டு அதில் ஒர்க் பண்ணிட்டு அங்கங்கே ஸ்டோன்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரியும் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எல்லோ வித் க்ரீன் வந்து நிறையவே என்கிட்ட இருக்குங்க. பிங்க் வித் க்ரீன், எல்லோ வித் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விதத்தில் க்ரீன் கலர் இருக்குது. இதுக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லேஸில் வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளார் மாதிரி, இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கு இதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லாதப்போ அவசரமாக அந்த ப்ளவுஸை பண்ணணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒர்க்லாம் ட்ரை பண்ணியிருப்போங்க. ஆனால் வந்து போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்தந்த சாரீக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி நிறையா ப்ளவுசஸ்லாம் கூட வீடியோவோட எண்டில் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ராமர் க்ரீன் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். உங்களுக்கு வீடியோவுக்கு அப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு பீகாக் க்ரீன் அந்த மாதிரி கூட இருக்கும். அதுக்கு நல்லா டார்க் ப்ளவுஸுங்க. அந்த ப்ளவுஸில் ரொம்ப ரொம்ப மினிமலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிதாங்க நான் ஒர்க் பண்ணேன். ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்த வாட்டி ஹேண்டுக்கு சமிக்கியும் இந்த மாதிரி 3mm ஸ்டோனும் மட்டும்தாங்க வச்சுருந்தேன், பீடும் வச்சுருந்தேன். ஃபுல்லாக ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடித்த வாட்டி பண்ணின ஒர்க்குங்க இது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிங்க் வித் க்ரீன், இந்த மாதிரி ஒரு காட்டன் சாரீக்கு இந்த மாதிரி ஃபுல் போட் நெக் பேக்கும் ஃப்ரண்ட்டு எல்லா பக்கமும் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ப்ரின்சஸ் கட் வச்சுட்டு ஒர்க் பண்ணியிருந்தேங்க. இது எல்லாமே ஹேண்டுக்கு இருக்கிறதும் லேஸ் தான். ஃப்ரண்ட்டு பேக் நெக்கில் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே லேஸ் தான். நெக்ஸ்ட்டு அந்த லேஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து மிரர் அட்டாச் பண்ணியாச்சுங்க.
இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்கள் வந்து பேர் பண்ணி கட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வந்து பேரட் க்ரீன் வித் ஒரு எல்லோ மாதிரியான ஒரு கலருங்க. இந்த சாரியில் இருக்க ப்ளவுஸ்க்கு ஆல்ரெடியே ஒர்க் வந்துருந்தது அந்த ப்ளவுஸ்லேயே. அதனால் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு லேஸ் மட்டும் வச்சு பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் தைச்சிட்டு, அந்த சாரீக்கு மேட்சான ஒரு க்ரீன் கலரில் ஒரு பேட்ச் வாங்கி, ஒரு மேங்கோ மாதிரி வாங்கி, அதை மட்டும் அப்படியே நான் ப்ளவுஸில் வந்து தைச்சிக்கிட்டோங்க. இதோட லுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு ப்ளவுஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் வித்து சாண்டில் கலர் மாதிரியான ப்ளவுஸு. இதில் வந்து பார்டரில் மட்டும் இந்த மாதிரி சாண்டில் கலர் வருங்க. அதுக்கும் என்ன வந்து பேட்டர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தோம்னா, சாரியோட கலர் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து ப்ளவுஸில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பைப்பிங், அதுக்கப்புறம் லேஸ் ஒர்க் இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அந்த நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, ப்ளவுஸ் கிளாத் எடுத்து கட் பண்ணி அந்த இடத்துல எல்லாத்துலேயும் லேஸ் ஒர்க் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்கென்ஸா சாரீ தான். இந்த மாதிரி ஒரு லைட் பர்பிள் வித்து க்ரீன் கலர் இருக்குங்க. நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்கேலப் டிசைன் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக பேக்கு ஹேண்டெல்லாம் ஸ்கேலப் வச்சுட்டு, இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சாரியோட கிளாத்தை கட் பண்ணி ஹேண்டுக்கு கீழேயும் பேக்குக்கு கீழேயும் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து குட்டியாக வந்து கிளிப் ஸ்டோன் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேங்க. லுக் வந்து நீட்டாகவே இருந்தது ரொம்ப. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நல்லா எல்லோ கலர் ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த எல்லோ ப்ளவுஸ் வந்து கோல்டு கலரில் எல்லோ சாரீக்காக தாங்க நாங்கள் பண்ணியிருந்தோம். சாரீ ஃபுல்லாகவே எல்லோவாக இருந்தது. அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டணுங்கிறதுக்காக கோல்டு கலரில் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து எல்லோ கலரில் பேட்ச் ஒர்க் மாதிரி இந்த மாதிரி தனியாக கிளாத் கட் பண்ணி பண்ணிக்கிட்டோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பிங்க். இது வந்து ஒரு ப்ரூச் ஒர்க்குங்க. சாரியும் சேம் கலரில் இருந்தது. அதனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ப்ரூச் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஒர்க் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கு வந்து போட் நெக் நான் வந்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி தான். இதோட சாரீ இப்போ நான் காமிக்கிறது எல்லா ப்ளவுஸுமே வந்து சாரியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி கலரில் இருக்குது. அதில் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி லேஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி ஒரே மாதிரி கலரில் இருக்கிறதுக்கு பயங்கர கிராண்டாக பண்ணால் அவ்வளோவா எடுக்காது அப்படின்றதுனால அதுக்கு வந்து லேஸ் ஒர்க் மட்டும் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி இதுவும் அப்படி தாங்க. சாரியும் ப்ளவுஸும் சேம் கலர், இந்த மாதிரி ஒரு ஃபேண்டா கலர் மாதிரி இருந்தது. அதில் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்த வாட்டி நார்மல் நீடில் வச்சுட்டு இந்த ஒரு டிசைன் மட்டும் பண்ணிக்கிட்டேங்க ஹேண்டில். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு ஒரு 1 hour முன்னாடி ரெடி பண்ணதாங்க இந்த ப்ளவுஸு. ப்ளைனாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவில் ப்ளீட்டட் பஃப் சென்டரில் மட்டும் வச்சு ரெடி பண்ணிக்கிறது. அப்புறம் போட் நெக்கில் வந்து ஒரு குட்டியாக ஃப்ளார் மாதிரி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்கும் பேர் பண்ணுற மாதிரி கோல்டு காப்பரில் இந்த மாதிரி ரொம்ப யூனிக்காக டிசைன் பண்ணியிருந்தேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேண்டில் மட்டும் பட்டர்ஃப்ளை வர மாதிரி 2 ஹேண்ட்லேயும் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறையா சாரீக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து காப்பர் கலருங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒரு ப்ளவுஸ் காமிக்கிறேங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளவுஸ்னே கூட சொல்லலாம். இதுவுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த வாட்டி நார்மல் நீடில் வச்சுட்டு பண்ணினது தாங்க. இதோட லுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஹேண்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருப்பேன் பிரின்சஸ் கட் வச்சுட்டு. பட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறைய சாரீக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.